அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. வாழ்க்கை வந்துங்க ஆனந்தமா அமையணும்னா எதையும் எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. எதிர்பார்த்து செய்து ஏமாந்தவங்க நிறைய பேர். ஆமாங்க, கல்யாண வயசுல ஒரு பையன் கோயிலுக்கு வந்தான். எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க சாமின்னா, பொண்ணு படிச்சிருக்கணும், வசதியாகவும் இருக்கணும், கவர்மெண்ட் வேலையிலையும் இருக்கணும்னா எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு. இவ்வளவு நடக்குமா? ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். என்ன ஆகுது? மனிதன் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள்ல ஏமாந்துடுறான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ உன் கடமையை செய். உனக்கு இறைவன் வேண்டுவதை தருவார். காஞ்சி மகாபெரியவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உனக்குன்னு உள்ளது எப்படி இருந்தாலும் அது கிடைத்தே ஆகும். உனக்குன்னு இல்லாதது உனக்கு கண்டிப்பா கிடைக்காதுங்கிறார். உனக்கு எது கிடைக்கலையோ அது இறைவன் உனக்கு கொடுக்க நினைக்கல, அவ்வளவுதான். அதனால எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும். முயற்சி செய், அது வேற. ஆனால் கடமையை தவறாமல் செய்வோம். கடமையை செய்கின்ற மனிதன் தான் வெற்றி அடைகின்றான், ஆனந்தமாக வாழ்கின்றான்.